வெயிட், இந்த சீனை பார்த்துட்டு போங்க. The truth is, Andrew, I never really had a Charlie Parker. But I tried. I actually fucking tried. And that's more than most people ever do. And I will never apologize for how I tried. இந்த சீன் ரொம்ப பிரில்லியன்ட். ஏன்னா அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மூவி இவங்களோட லைஃப் வந்து ரொம்ப டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகியிருந்திருக்கும் பிகாஸ் ஆஃப் ஈச் அதர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ். அதுக்கப்புறம் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து 2 பேர் மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒரு கன்ஃபரன்டேஷன் நடக்குது. அப்போ அந்த கன்ஃபரன்டேஷனில் வந்து ஃப்ளெச்சர் அவர் ஏன் அப்படி பண்ணுறாரு, ஏன் இந்தளவுக்கு வந்து ஹார்ஷாக இருக்கார், ஏன் வந்து இவ்வளோ டாமினண்ட்டாக இருக்கார் அவரோட கிராஃப்டில் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுவார். பட் நீங்கள் நல்லா நோட்டீஸ் பண்ணிங்கன்னா அவரோட ஹாஃப் சைடு மட்டும்தான் வந்து லிட்டாக இருக்கும், ஹாஃப் சைடு வந்து ஃபுல்லாக ஷேடோவில் இருக்கும். இது மூலமாக அவர் வந்து சொல்கிறதுல பாதி வந்து தான் உண்மை, மிச்ச பாதி வந்து அவர் ஈகோ டாக் பண்ணிகிட்ருக்கு, அவர் நார்சிசம் டாக் பண்ணிகிட்ருக்குது அப்படிங்கிறத வந்து ரொம்ப சட்டிலாகவும் ரொம்ப சிம்பாலிக்காகவும் காமிச்சிருப்பாங்க. Day 7 ஆஃப் போஸ்டிங் மூவி அனாலிசிஸ் ஃபார் 100 days. பை.